ஹெடிங் பாருங்க. நெக்ஸ்ட் ஹெடிங் வந்து ட்ரீஸ்னு சொல்லக்கூடியது. ட்ரீஸ்னா மரங்கள் சொல்லக்கூடியது. இப்போ ஏ ட்ரீ இஸ் ஏ ஸ்டவுட். ஸ்டவுட்னா கடினமாக இருக்கும். ஸ்டவுட்னா கடினமான சொல்லக்கூடிய கனமானது. அப்போ ஏ ட்ரீ இஸ் ஏ ஸ்டவுட். டால்னா உயரமான, பெர்னியல்னா பல்லாண்டு வாழக்கூடிய. அப்போ ஏ ட்ரீ இஸ் ஏ ஸ்டவுட்னா கனமான, டால்னா உயரமான, பெர்னியல்னா பல்லாண்டு வாழக்கூடிய, உட்டி பிளான்ட்ஸ்னா கட்டைத்தன்மையுடைய தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் ஹேவிங் ஒன் மெயின் ஸ்டெம் கால்டு. ஏன்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டெம் இருக்கும். அதுலேருந்து தான் நிறைய பிரான்ச்சஸ் போயிருக்கும். அப்போ அந்த மெயின் ஸ்டெம்முக்கு பேர் வந்து ட்ரங்க்னா மையத்தண்டு. ஸ்ட்ரங்க்னு மையத்தண்டுன்னு சொல்லுவாங்க. ட்ரங்க் அது சொல்லுவாங்க. வித் மெனி லேட்ரல் பிரான்ச்சஸ். பக்கவாட்டில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் போகும். எக்ஸாம்பிள் வந்து மேங்கோ, சப்போட்டா, ஜாக், பிக், டிக். If the trunk remains unbranched, it is said to be carex. இப்போ சில பார்த்தீங்கன்னா அதே தாவரங்களில் பார்த்தீங்கன்னா கிளைகளற்ற மையத்தண்டு, கிளைகளே இல்லாத மையத்தண்டு, ஒரே ஒரு ஸ்டெம் மட்டும் காணப்படுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கார்டெக்ஸ். கார்டெக்ஸ்னு பேர். கார்டெக்ஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ஒரே ஒரு மெயின் ஸ்டெம் மட்டும் காணப்படும். ஆனால் எந்த ஒரு பிரான்ச்சஸும் பக்கவாட்டில் லேட்டரில் காணப்படாது. லேட்டரல் பிரான்ச்சஸ் இஸ் ஆப்சன்ட் அப்படி சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பால்மைரா கோகனட். அதாவது பண்ணை மரத்துலையும் தென்னை மரத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டெம் இருக்கும். பனைமரம், தென்னை மரம், அதில் ஒரே ஒரு மெயின் ஸ்டெம் மட்டும் தான் லேட்டரல் பிரான்ச்சஸே காணப்படாது. அப்படி லேட்டரல் பிரான்ச்சஸ் இல்லாத அந்த ஒரு ஸ்டெம் இருக்குல்ல, அந்த ஒரு ஸ்டெம்முக்கு பேர் தான் என்னது கார்டெக்ஸ்னு பேர். அதே நேரத்தில் ட்ரங்க்னா மையத்தண்டு, அதுவும் நிறைய பிரான்ச்சஸ் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் இருக்காங்க. இதெல்லாம் ஒன்றாக கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பிளான்ட் ஹேபிட்டட். பிளான்ட் ஹேபிட்டட் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. பிளான்ட் ஹேபிட்டட் சொல்லக்கூடியது வந்து வாழிடம்னு பேர். பிளான்ட் ஹேபிட்டட் வாழக்கூடிய இடம். டிபெண்டிங் அப்பான் வேர் பிளான்ட்ஸ் க்ரோ ஹேபிட்டட்ஸ் மே கிளாஸிஃபை இன்டு மேஜர் கேட்டகரிஸ். ஒன்று வந்து டெரஸ்டீரியல், இன்னும் வந்து அக்வாட்டிக். அதாவது தாவரங்கள் எங்கே வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல வாழும். எந்தெந்த இடத்துல வாழும் பார்த்தீங்கன்னா ஒன்று நிலத்தில் வாழும், இல்லைன்னா நீரில் வாழும் இல்லையா? அப்போ டெரஸ்ட்ரியல் மீன்ஸ் வந்து லேண்டு, அக்வாட்டிக் மீன்ஸ் வந்து நீர். ஒன்று நீரில் வளரணும், இல்லைன்னா நிலத்தில் வளரணும்னு சொல்கிறாங்க. அப்போ பிளானுடைய ஹேபிட்டட்னா பிளானுடைய வாழிடம் பேர். அதனுடைய வாழிடம் வந்து ரெண்டு தான் இருக்குது. ஒரு வாழிடம் வந்து நிலத்தில், இன்னொரு வாழிடம் நீரில் வாழணும். ஃபஸ்ட்டு வந்து நிலத்தில் வாழ்கிற பார்த்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல்னா நில வாழிடம். இந்த பிளான்ட்ஸ் க்ரோவிங் ஆன் லேண்ட் ஆர் கால்டு டெரஸ்ட்ரியல். எந்த பிளான்ட்ஸ்லாம் வந்து லேண்டில் காணப்படுறதோ அந்த லேண்டில் காணக்கூடிய பிளான்ட்ஸ் பேர் டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸ் பேர் அப்படின்னு பேர். The following table illustrate the types of terrestrial plants classified based on their environmental adaptation. அதோடைய environmental adaptation சொல்லியாச்சுன்னா அதாவது சூழ்நிலை தகவமைப்பு சொல்லுவாங்க. சூழ்நிலை தகவமைப்பு. அப்போ சூழ்நிலை தகவமைப்பை வச்சு டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸை வந்து சில டைப்ஸாக பிரிக்கலாம். சில டைப்ஸாக நம்ம டிவைட் பண்ணலாம்ன்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சரி இந்த சூழ்நிலை பாருங்க கிளாஸிஃபைடு பேஸ்டு ஆன் தியர் என்விரான்மெண்ட் அடாப்டேஷன். அப்படின்னா டெரஸ்ட்ரியல் பிளான்ட்ஸுடைய சூழ்நிலை, அது வாழக்கூடிய அந்த சூழ்நிலையை பொறுத்து அதை வந்து சில டைப்ஸாக பிரிக்கலாம். அது என்னென்ன டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட் பிளான்ட்ஸ், அதாவது நிலத்தில் வாழக்கூடிய தாவரங்கள். அது வாழக்கூடிய இடத்தை பொறுத்து அது எத்தனை டைப்பாக பிரிக்கலாம் அப்படின்னா 4 டைப்பாக பிரிக்கலாம். ஒரு டைப் வந்து மீசோஃபைட்ஸ். இந்த மீசோஃபைட்ஸ் எங்கே காணப்படும் பார்த்தீங்கன்னா க்ரோவிங் இன் சாயில் வித் சஃபிஷியன்ட் வாட்டர். அது சஃபிஷியன்ட் வாட்டர்னா நீர் நிரம்பிய நிலப்பரப்பில், அதிகமான நீர் நிரம்பிய நிலப்பரப்பில் காணப்படுறதுனால அதுக்கு பேர் மீசோஃபைட்ஸ் பேர். நிலத்தில் தான் காணப்படுது, ஆனால் அந்த இடத்துல வந்து நீர் அதிகமாக காணப்படும். அதுக்கு அப்போ அதிகமான நீர் இருக்கக்கூடிய நிலங்களில் காணப்பட்டால் அதுக்கு பேர் மீசோஃபைட்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அசாட்டேட்டா இண்டிகான்னு சொல்கிறது. அசாட்டேட்டா இண்டிகான்னா என்னென்னா வேம்புன்னு சொல்லுவாங்க, வேப்ப மரத்தில் அதை சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து ஜெராஃபைட்ஸ் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா க்ரோவிங் இன் ட்ரை ஹேபிட்டட். அதாவது வறட்சியான, அதாவது வறண்ட நிலத்தில் வாழக்கூடிய தாவரங்களுக்கு பேர் வந்து இது நிலத்தில் தான் வாழுது, அது ஜெராஃபைட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ஒப்பன்ஷியா, அடுத்து இபோர்பியா, இதெல்லாம் ஒன்றும் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெசமோஃபைட்ஸ். அதாவது பெசமோஃபைட்ஸ்னா மணல் வாழ் தாவரம். பெசமோஃபைட்ஸ்னா மணலில் வாழக்கூடிய தாவரங்கள். குரோவிங் அண்ட் சாண்ட், மணலில் வாழக்கூடிய தாவரங்கள், மணற்பாங்கான இடங்களில் காணக்கூடிய தாவரங்கள். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா
ஐபோமியா, ஐபோமியா பெஸ் காப்ரே, ஐபோமியா பெஸ் காப்ரே. அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஸ்பைனிக்ஸ் ஃபெக்ஸ் லிட்ரோராலிஸ், ஃபைனிக்ஸ் ஃபெக்ஸ் லிட்ரோராலிஸ் அப்படிது. அடுத்து பார்த்தீங்கன்னா லித்தோஃபெக்ஸ். அடுத்து வந்து லித்தோஃபெக்ஸ்னா பாறையில் வளரக்கூடிய தாவரங்கள். லித்தோஃபெக்ஸ் வந்து பாறையில் காணப்படக்கூடிய தாவரங்கள் தான் லித்தோஃபெக்ஸ். இதுவும் பாறையில் ஒரு நிலம் தான், மணற்பாங்கான இடமும் ஒரு நிலம் தான், வறண்டு காணப்படக்கூடிய ஒரு நிலம் தான். மீசோஃபெக்ஸ்னா நீர்நிலையும் ஒன்று. அப்போ டெரெஸ்ட்ரியல் கேபிட்டட்லேயே தாவரங்கள் வாழக்கூடிய இடத்தை பொறுத்து அதை 4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று மீசோஃபெட்ஸ், ஜெராஃபெட்ஸ், பெசமோஃபெட்ஸ், லித்தோஃபெட்ஸ். அப்போ லித்தோஃபெட்ஸ்னது குரேமிங் அண்ட் ராக், பாறைகள் காணப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா மெனி ஆல்கே லைக்கன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைக்கஸ் ஸ்பீசிஸ்னால் சிட்டினான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நிழல் வாழக்கூடிய தாவரங்கள், நிலவாழ் தாவரங்கள் வகைகள் தான் இருக்குது. அப்போ டெரெஸ்ட்ரியல் ஹேபிட்டட்னா நிலத்தில் காணப்படக்கூடிய தாவரங்கள். நிலத்தில் காணப்படக்கூடிய தாவரங்கள் வந்து நிலங்கள்லேயே வந்து பல வெரைட்டி இருக்குது. ஒவ்வொரு தாவரம் வாழும் இடத்தை பொறுத்து அதை 4 வகையாக பிரிக்கலாம். 1 வந்து மீசோஃபைட்ஸ், 2 வந்து ஜெராஃபைட்ஸ், 3 வந்து பெசமோஃபைட்ஸ், 4 வந்து லித்தோஃபைட்ஸ். அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க. அடுத்த ஹெடிங் பாருங்கள். அடுத்த ஹெடிங் வந்து நீரில் வளர்க்குது. அடுத்த ஹெடிங் வந்து நீரில் அக்வாட்டிக்னு சொன்னால் நீரில் காணப்படுற தாவரம். ஓகேங்களா? இந்த பிளான்ஸ் தேர் லிவிங் இன் வாட்டர் என்விரான்மெண்ட்னா அதாவது நீர்நிலைகளில், அதாவது நீர் தாவரம் சொல்லலாம். இருந்தாலும் நீர் சூழலில் வாழக்கூடிய தாவரங்கள், நீருக்குள்ளே வாழக்கூடிய தாவரங்கள், அதுக்கு பேர் அக்வாட்டிக் பிளான்ட்ஸு அப்படி சொல்லலாம். அல்லது ஹைட்ரோஃபைட்ஸ், நீர்வாழ் தாவரங்கள். சரி பாருங்க, இதெல்லாம் வந்து அடுத்து பாருங்க லைஃப் ஸ்பென்னா வாழ்நாள். லைஃப் ஸ்பென்னது இப்போ எல்லா தாவரம் எங்கெங்கே வாழுது பார்த்தோம். ஒன்று நிலத்தில் வாழுது, இன்னும் நீரில் வாழுது. அப்போ நீரில் வாழ்ந்தாலும் சரி, நிலத்தில் வாழ்ந்தாலும் சரி, அதனுடைய வாழும் ஆண்டு எவ்வளோ நாள் வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாவரம் வந்து 1 வருஷம் கூட வாழலாம், ஒரு தாவரம் 2 வருஷம் வாழலாம், ஒரு தாவரம் பல ஆண்டுகள் வாழலாம். அதை வச்சு தான் லைஃப் ஸ்பென்னா வாழும் காலம்னு பேர். பாருங்கள், அந்த வாழும் காலத்தை பேசுகிற அந்த லைஃப் ஸ்பேன் பிளான்ஸ் கிளாஸிஃபை இன்டு 3 டைப்ஸ், 3 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஆனுவல்னா ஓராண்டு தாவரம். இப்போ நிலத்தில் வாழக்கூடிய தாவரம் இருக்குது, இதில் 4 டைப் இருக்குது. நிலத்தில் வாழக்கூடிய தாவரம் 4 டைப் இருக்குங்களா, 4 டைப்பு. இந்த 4 டைப்பில் இந்த சொன்ன எக்ஸாம்பிள் பிளான்ஸ் வந்து இதில் வந்து ஓராண்டு வாழக்கூடிய தாவரம் இருக்குது, 2 ஆண்டு வாழக்கூடிய தாவரம் இருக்குது, பல ஆண்டு வாழக்கூடிய தாவரம் இருக்குது. அப்போ ஓராண்டு வாழ்ந்தால் அதுக்கு பேர் ஆனுவல் பிளான்ட்ஸ்னு பேர், 2 ஆண்டு வாழ்ந்தால் அதுக்கு பேர் பைனியல் பிளான்ட்ஸ்னு பேர். அதாவது 2 ஆண்டுக்கு மேலே வாழக்கூடிய எல்லா தாவரங்களுமே பெர்னியல்னா பல்லாண்டு தாவரம்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தோன்னா அக்வாட்டிக் சொன்னோம் இல்லையா, நீரில் வாழக்கூடிய. அப்போ நீர்னு சொல்லக்கூடிய நீரில் வாழ இடத்துல வந்து காணக்கூடிய தாவரங்கள் வந்து சில டைப்பாக பிரிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா நீர்லேயும் பல டைப் இருக்குது. நீரில் வாழக்கூடிய தாவரம் சில டைப் இருக்குது. ஒன்று வருமே டைப்ஸ் வந்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங். இப்போ ஃப்ரீ ஃப்ளோட்டிங்னா அப்படியே நீரில் மிதந்துக்கிட்டே இருக்கும், நீரில் மிதந்துக்கிட்டே பார்க்குறது. அப்போ குரோமியான் வாட்டர் சர்ஃபேஸ், வாட்டருடைய மேல் மட்டத்தில் மட்டும் அப்படியே வாழக்கூடிய தாவரம், வாட்டரோட மேற்பரப்பில் மட்டும் மிதந்து வாழக்கூடிய தாவரம். எடுத்துக்காட்டு வந்து ஐகோர்னியா, அடுத்த ட்ராஃபா, பிஸ்டியா, லெம்னா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு உள்ள மூலியும் காணப்படாது, அதனுடைய வேறு வந்து வாட்டருக்கு உள்ள மூலிகை தரையில் ஒட்டிக்கிட்டு இருக்கலாம் காணப்படாது. சும்மா வாட்டர் லெவல் அப்படியே மிதந்துக்கிட்டே வாழும், அப்படியே மூவ் ஆகிட்டு அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கும். வாட்டர் மூவ் ஆகிட்டாலும் பரவாயில்ல, அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் ஃப்ரீ ஃப்ளோட்டிங். இது ஒரு டைப். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்மர்ஜிடுன்னு சொல்லியாச்சுன்னா நீருக்குள்ள மூழ்கி காணப்படக்கூடாது, வெளியில் காணப்படாது. நீரில் மூழ்கி வளர்ந்து தாவரம் நீருக்குள்ளேயே காணப்படும். அது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் குரோவிங் கம்ப்ளீட்லி அண்டர் வாட்டர், நீருக்குள்ளே காணப்படும். அது வந்து ஹைட் இல்லா வாலிசிந்தியா. இது வந்து நீர் மட்டத்துக்கு மேலே காணப்படாது, நீருக்குள்ளேயே காணப்படும். ஹைட் இல்லா வாலிசிந்தியா. இதில் வந்து இது ஒரு டைப். அடுத்து எமர்ஜென்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குளம் இருக்குச்சுக்கோங்க. எமர்ஜென்ட்னா இந்த மாதிரி ஒரு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வாட்டர் லெவல் இருக்குது. இந்த எமர்ஜென்சி தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உருவாயிருக்கும், இது வேறு விட்டுருக்கும். அதாவது இந்த குளத்துங்கிற அடியில் வந்து மண் இருக்குமா இல்லையா, அந்த மண்ணில் வேறு ஊண்டி இப்படி மேலே வந்து இங்கே மிதக்கும், வாட்டரில் மிதக்கும். அதைத்தான் சொல்லுவாங்கன்னா வேறு எமர்ஜென்ட்னா வேரூன்றி மிதப்ப வயசு சொல்கிறேன். அப்போ the plants with roots or stems anchored to substrate
அண்டர் வாட்டர் அண்ட் ஏரியல் சூட். அதாவது அதனுடைய பகுதி பூராவே வாட்டருக்குள்ளே இருக்குது, ஆனால் சூட் சிஸ்டம் மட்டும் பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு மேலே வரும், வாட்டர் அபோவ் வாட்டர். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா லிம்னோஃபைட்டா டைஃபான்னு சொல்லி தாங்க. இதெல்லாம் ஒரு மாதிரி கேட்கக்கூடிய பசங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் லீவ்ஸ்னால் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மிதக்கும் இலைகள் கொண்ட தாவரம். தண்ணியில் இலைகள் மட்டும் வந்துக்கிட்டு இருக்கும், வேர் போய் தண்டு போய் நீர் முடியும். அப்போ எது பாருங்கள், ஃப்ளோட்டிங் லீவ்னா நீர் மட்டத்துக்கு மேலே லீவ் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அன்கார்டு அட் பாட்டம் பட் வித் ஃப்ளோட்டிங் லீவ்ஸ். ஃப்ளோட்டிங்னா அப்படியே பாட்டம்னா அன்கார்டு பாட்டம்னா இந்த தாவரத்துடைய தண்டு வேரும் வந்து நீரில் மூழ்கி இருக்கும், பாட்டம் கீழே இருக்கும், பட் அதனுடைய லீவ் மட்டும் வந்து நீரில் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு பிறகு நிலும்போ அண்டு நிம்பியா. நிலும்போன்றது தாமரை, நிம்பியான்றது அள்ளி. இது ரெண்டும் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த அள்ளியும் தாமரையும் பார்த்தீங்கன்னா அதனுடைய இலை மட்டும்தான் தண்ணிக்கு மேலே அப்படியே மேந்துக்கிட்டு இருக்கும், அதுக்கு பேர் தான் ஃப்ளோட்டிங் லீவ் உண்டு. அப்படியே லீவை தவிர மற்ற பகுதி கூட பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள முடியாது. அடுத்து மேங்க்ரோவ்ஸ் அப்படிது. மேங்க்ரோவ்னா சதுப்பு நில தாவரங்கள் பேர், சதுப்பு நில தாவரம். இந்த பிளான்ஸ் குரோவிங் எமர்ஜென்ட் இன் மார்சி சலைன் கேபிட்டல்னா பார்த்தீங்கன்னா உப்பு நீர், அதாவது உவர் நீர் பரப்பில் வாழ்பவை. உப்பு நீர் அதிகமாக காணப்படும் இல்லையா, அங்கே காணப்படக்கூடிய தாவரத்துக்கு பேர் தான் மேங்க்ரோவ்ஸ்னு பேர். எக்ஸாம்பிள் வந்து அவிசீனியா ரைசோபோரா சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா இது உப்பு நீரில் காணப்படுறதுனால இந்த ரெண்டு பிளான்ட்ஸ்லையுமே ஃப்ரீக்கிங் ரூட்ஸ், சுவாசிக்கும் வேர்கள் காணப்படக்கூடிய தாவரம் தான். ஃப்ரீக்கிங் ரூட்ஸ்னால் சுவாசிக்கும் வேர்கள் காணப்படக்கூடிய தாவரம் அவிசீனியா அண்ட் ரைசோபோரா. ஓகேங்களா? அடுத்த ஹெட்டிங் பாருங்கள், அன்னுவல். அதாவது அன்னுவல்னா ஓராண்டு. இப்போ வந்து லைஃப் ஸ்பேனில் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா லைஃப் ஸ்பேன் பார்த்தோமா இல்லையா, லைஃப் ஸ்பேன் வந்து வாழ்நாள்னா ஓராண்டு வாழக்கூடிய தாவரம், பைனியலில் 2 வாழக்கூடிய தாவரம், பெர்னியல்னா பல்லாண்டு வாழ, அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஏன் இதை வந்து அன்னுவல் பிளான்ட் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், அப்போ அன்னுவல்னா என்னது, ஓராண்டு ஒரு பருவ தாவரம் ஆனுவல்னு சொல்லியது. அடுத்து 0 டைப்ஸ் எப்படி பார்க்கலாமா பாருங்கள். ஏ பிளான்ட் தட் completes its life cycle in one growing season. ஒரே சீசனில் அவர் லைஃப்பை முடிச்சுக்கிறோம், அதுக்கு பேர் ஆனுவல் பிளான்ட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பாருங்கள், பியர் பிளான்ட்ஸ், மெய்ஸ், வாட்டர் மிலான், கிரவுண்ட்நட், சன்ஃப்ளவர், ரைஸ் அண்டு சோவா. இன்னும் நிறைய காணப்படும்ன்றாங்க, நிறைய அதிகமான தாவரம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன தாவரம் பார்த்தீங்கன்னா பியர் பிளான்ட்ஸ்னால் பட்டாணி தாவரம், மெய்ஸ்னால் உங்களுக்கு தெரியுமில்ல மக்காசோளம், வாட்டர் மிலான்னா தர்பூசணி தாவரம், கிரவுண்ட்நட்னா நிலக்கடலை, சன்ஃப்ளவர்னா சூரியகாந்தி, ரைஸ்னால் அவங்களுக்கு நெல். ஓகேங்களா? இது மற்றும் பல நிறைய தாவரங்கள் இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து ஓராண்டே நம்ம லைஃப் எடுத்து முடிச்சுக்கணும். அதனால் இந்த தாவரங்களாக அன்னுவல் பிளான்ட்ஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள் பைனியல் பிளான்ட்ஸ், 2 ஆண்டு தாவரம். இப்போ பைனியல் பிளான்ட்ஸ் சொல்கிறாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ பிளான்ட்ஸ் தட் லிவ்ஸ் ஃபார் 2 சீசன், 2 சீசன் வரும். அது ஒரே சீசன் லைஃப் முடிச்சுக்கிறது, இது 2 சீசன். இந்த குரோவிங் வெஜிடேட்டிவ் டூரிங் த ஃபர்ஸ்ட் சீசன். என்ன குரோவிங் வெஜிடேட்டிவ்லி டூரிங்னா அது வந்து 2 சீசன் வளரக்கூடிய தாவரம் தானே இது. முதல் சீசனில், அதாவது ஃபர்ஸ்ட் சீசனில் வந்து அதில் உடல் உறுப்புகள் மட்டும் வளரும். உடல் உறுப்புனா ரூட்டு, ஸ்டெம்பு, லீவ்ஸு அதெல்லாம் வளரக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் வெஜிடேட்டிவ்னா ஃப்ளாரை தவிர மற்ற உறுப்புகள் எல்லாம் வளர்ந்துச்சுன்னா அது பேர் ஃபஸ்ட் சீசன். அப்போ வருஷத்தில் ஃபஸ்ட் இயரில் வந்து அந்த 2 வருஷம் வளரக்கூடிய தாவரம் தான். ஃபஸ்ட் இயரில் வந்து அந்த தாவரத்துடைய ரூட்டு, ஸ்டெம்பு, லீவ்ஸ் இது மட்டும் உருவாகுச்சுன்னா அது பேர் ஃபஸ்ட் சீசன். அண்டு ஃப்ளாரிங் அண்டு ஃப்ரூட்டிங், ஃப்ளாரும் கனி உருவாச்சுன்னா அது வந்து செகண்ட் சீசன். அப்போ இது வந்து 2 தாவரம். எக்ஸாம்பிள் வந்து ஆனியன் சொல்லக்கூடியது. ஆனியன் சொல்லக்கூடிய தாவரம் பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன்னா திரும்பி நெல் சுச்சி வெங்காயம் சொல்லுவாங்க இல்லையா, ஆனியன். அடுத்து பார்த்தீங்கன்னா லெட்யூஸ் சொல்லக்கூடிய தாவரம். அடுத்து பென்னல்னா சோம்புன்னு சொல்லுவாங்க. பென்னல்னா சோம்பு தாவரம். லெட்யூஸ், பென்னல் தான் சோம்பு, கேரட், ரேடிஸ், கேபேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னா அது ஃபின்ஸ் சொல்லக்கூடியது, அதாவது பசலக்கீரை சொல்லுவாங்க. இது பேர் பசலக்கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபின்ஸ்னு சொல்லக்கூடிய பசலக்கீரை, கேரட்டு, ரேடிஸ் முள்ளங்கின்றது, கேபேஜ்னா காலிஃப்ளவர் முட்டைப்பூ சொல்லுவாங்களே அது, இந்த ஃபினஸ்னா என்னது பசலைக்கீரை.
இதெல்லாம் காணப்படும். இதெல்லாம் வந்து இரண்டாண்டு தாவரம் சொல்லுது. அடுத்து பாருங்கள், பெர்னியல். அடுத்து பல்லாண்டு வளர்க்கூடிய தாவரம் பெர்னியல் பிளான்ஸ். பெர்னியல் பிளான்ஸ்னா ஜியோஃபைட். பெர்னியல். ஜியோஃபைட்னா அந்த ரைசம் காணப்படக்கூடியது, பல்ப்பு சொன்னாங்களே அதெல்லாம் காணப்படக்கூடியதாக இதுதான் பாருங்கள். ஏ பிளான்ஸ் ஸ்டேட் க்ரோ ஃபார் மெனி இயர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மெனி இயர்ஸாக இருக்கும், பல ஆண்டுகள் வாழக்கூடியது. தட் ஃப்ளார்ஸ் ஆர் செட் ஃப்ளார்ஸ் அண்ட் செட் ஃப்ரூட்ஸ் ஃபார் செவரல் சீசன். ஒவ்வொரு ஆண்டும் பூக்களும் கனிகள் கொடுத்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் பூக்களும் கனிகள் மாறி ஒவ்வொரு வருஷமும் பூக்களும் கனிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த தாவரங்களுக்கு பேர் தான் பெர்னியல். ஏன்னா பல்லாண்டாக இருக்குது, பல ஆண்டு ஒவ்வொரு ஆண்டுமே நமக்கு தேவையான பூக்களும் கனிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் செவரல் சீசன் டூரிங் த லைஃப் ஸ்பென். அதனுடைய வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு வருஷமும் பூக்களையும் கனிகளையும் கொடுக்கக்கூடிய தாவரம் பெர்னியல் தாவரம். பாருங்க, when they bear fruits every year they are called polycarpic. அப்படி சொன்னேன். பாலிகார்பிக்னா என்னன்னா அதாவது பல காய்ப்புன்னு பேர். பல வருஷங்களாக காய்ச்சிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் பாலிக்காய். பல வருஷங்களாக காய்க்கக்கூடியது, காய்க்கனா கனியை கொடுக்கக்கூடிய தாவரம் பேர் பாலிக்காய். எக்ஸாம்பிள் மேங்கோ, சப்போட்டா. சம் பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஃப்ளார்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஒன்லி ஒன்ஸ் அண்ட் டை ஆஃப்டர் வெஜிடேட்டிவ் க்ரோத் செவரல் இயர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா சில தாவரம் சொல்கிறாங்க, அந்த தாவரம் வந்து ஒரு வருஷம்தான் ஒரு வருஷம்தான் கனியை கொடுக்கும், ஆனால் பல வருஷம் வாழும். சில பிளான்ஸ் இருக்குது, சில பிளான்ஸ் வந்து பல்லாண்டு வாழக்கூடிய தாவரம் இருக்குது, ஆனால் அந்த தாவரம் பல்லாண்டு வாழ்ந்தால் கூட ஒரு வருஷம்தான் ஃப்ரூட்ஸை மட்டும் கொடுக்கும். ஆனால் மற்ற வருஷம்லாம் இருக்குது சும்மா தான் இருக்கும், ஆனால் உயிரோட தான் இருக்கும். செவரல் இயர்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் மோனோகார்ப். ஒரு வருஷம் மட்டும் ஃப்ரூட்ஸை கொடுத்தா அது பேர் மோனோகார்பிக். எக்ஸாம்பிள் பேம்போ சொல்லக்கூடிய தாவரம், மூங்கில், அகேவ், மியூசான்னு தெரியுமா, வாழை. பாருங்க, அது பாருங்க டெயில் ஃபாட் ஃபார்ம். சொல்லக்கூடியது. டெயில் ஃபார்ம்னா யார், அதாவது தாலிப்பானைன்னு இப்போ என்னது தாலிப்பானை சொல்லுவாங்க. இது பேம்போட மூங்கில், அகேவ் சொல்லக்கூடிய தவிர மியூஸான வாழை. இப்போ வாழை மரம் நீங்கள் வீட்டுக்கு மேலே வச்சுருக்கீங்க, அது வாழை மரத்தில் பார்த்தீங்கன்னா அது பல வருஷமாக இருக்கும், வீட்டு மேலே இருக்கும், ஆனால் ஒரு வருஷம் மட்டும்தான் காய் கொடுக்கும். அப்போ வாழை தாவரம் வந்து பெர்னியல் தாவரத்துக்கு எக்ஸாம்பிள். பெர்னியல்னா பல்லாண்டு வாழக்கூடிய தாவரத்துக்கு எக்ஸாம்பிள். இப்போ பல்லாண்டு வாழக்கூடிய தாவரத்துக்கு நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோமா இல்லைங்களா, இது பல்லாண்டு வாழக்கூடிய, இதுவும் பல்லாண்டு வாழக்கூடிய தாவரம் தான், இதுவும் பல்லாண்டு வாழக்கூடிய தாவரம் தான். ஆனால் இந்த பல்லாண்டு வாழக்கூடிய தாவரம் வந்து ஒவ்வொரு வருஷமும் காயும் கனியை கொடுக்குது. ஆனால் இந்த தாவரங்கள் பூரா ஒரு வருஷம் மட்டும்தான் காயை கனியை கொடுக்கும். அப்புறம் 10 வருஷம் உயிரோட இருக்கும், பட்டு எதுவும் கொடுக்காது சொல்கிறாங்க, காய்க்காது சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள்.